நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் போலி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு 1.25 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு நம்ம வேக வச்சாக்கா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஆனால் நான் திடீர்னு போலி செய்ய ஆரம்பித்ததால் ஊற வைக்கல. நான் அப்படியே குக்கரில் போட்டு கழுவிட்டு அப்படியே தான் வேக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றிட்டு ஒரு விசில் ஏற வச்சாக்கா நல்லா வெந்து வந்துடும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டேன். இதிலே மஞ்சத்தூள் போடணுனாலும் நீங்கள் போட்டுக்குங்க. ஆனால் நான் மஞ்சத்தூள் போடாமல் தான் வேக வைக்க போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே கோதுமாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமாவை எடுத்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஜலிச்சு எடுத்துகிட்டு இது கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம போலி செய்யும் போது நல்லா கலராக இருக்குன்றதுக்காக மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்பவும் கெட்டியாக பிசையக்கூடாது, மீடியமாக நம்ம பிசைங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றி ரொம்ப கொலன்னு பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக பார்த்து பிசைஞ்சாக்கா நம்ம போலி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மீடியமாக பார்த்து பிசைஞ்சிக்கிங்க. இப்போ நான் பிசைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே எண்ணெயை தடவிட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி இது அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் போன பிறகு திறந்து பார்த்துக்கிட்டேன். பாருங்கள், கடலைப்பருப்பு ரொம்பவும் சாஃப்டாக வெந்து வரல, கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது. அதனால் இதை நம்ம வடிகட்டி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் நம்ம மத்துலேயே மசிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக வேகாத்தால் மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒரு சுற்றி எடுத்தால் நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம மிக்சி ஜாரில் போடக்குள்ள நல்லா ஆற வச்சு போட்டு அரைச்சிக்கணும். மத்தால் மசிய வைக்கும்போது சூடாக இருக்கும்போது நம்ம நசுக்கி எடுத்தால் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் கடலைப்பருப்பை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். கடலைப்பருப்புலாம் முழுசாக இருக்கக்கூடாது. முழுசாக இருந்தால் நம்ம போலி செய்யும்போது அது கடலைப்பருப்பு முழுசாக நமக்கு மேலே தெரியும். அதனால் கொஞ்சம் நல்லா மசிய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற எல்லா கடலைப்பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம வெல்லம் இப்போ எடுத்துக்கலாம். 1.25 கப்பு நம்ம கடலைப்பருப்பு எடுத்ததால் இதுக்கு 1.25 கப்பு நான் துருவின வெல்லத்தை எடுத்துருக்கேன். நல்லா வெல்லத்தை துருவி 1.25 கப்பு அளந்து எடுத்துகிட்டு இதை 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு கரைய வச்சுக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக தான் இதை நம்ம அடுப்பில் வைக்கிறோம். இது நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு வானலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் இருக்குன்றதால தான் இப்போ நம்ம வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இதை கரைச்சி எடுத்துகிட்டு இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவலை போட்டுட்டு கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் கடலைப்பருப்பையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இது நல்லா ஒரு கரண்டியால் இது மாதிரி நசுக்கி விட்டு கலந்து விட்டால் நல்லா வெல்லத்தோடு கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நசுக்கி விட்டு கலக்கும் போது வெல்லத்தோடு நல்லா கரைஞ்சி சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் தான் நான் நெய்யை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு 1 ஸ்பூன் வேணாலும் ஊற்றிக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும் பூரணம். அதனால் நெய்யை ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட இது நல்லா சுருண்டு கெட்டியாகிடும். கெட்டியான பிறகு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து விடணும். அது போட மறந்ததால் இப்போ கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுனேன். இந்த உப்பு போடும்போது இனிப்பினுடைய சுவை கூடுதலாக தெரியும். அதனால் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து விட்டு அதை ஆற வச்சுட்டு பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மாதிரி முன்னாடியே நம்ம இதை மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு உருட்டும் போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். உருட்டி வச்சுக்கலாம். அதேமாதிரி பூரணத்தையும் நாம் உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நிறையவே பூரணம் வச்சு நம்ம போலி செய்தாக்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாக நான் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் போலி செய்யறதுக்கு மாவை எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக தேய்ச்சிட்டு நாம் உருட்டி வச்சுக்கிற பூரணத்தை இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி சுற்றிரும் மடித்து விட்டுடுங்க. இது மடித்து விட்டுட்டு மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் தேய்க்கும் போது நம்ம ரொம்பவும் அழுத்தி தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தான் மேலே நாம் ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சாக்கா நமக்கு கடலப்பருப்பு மேலே வந்துடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு நாம் தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம இதில் நெய் தடைக்கலாம். எண்ணெய் வேணாலும் தடைக்கலாம், நெய் வேணாலும் தடைக்கலாம். நம்ம நெய் ஊற்றி நாம் போலி செய்யும்போது நல்லா நெய் வாசனையோடு நல்லா அருமையாக இருக்கும். அதனால் நெய் ஊற்றியே செஞ்சுக்குங்க. நெய்யை ஊற்றி வேக வச்சு 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் போலி எப்படி உப்பி வருது பாருங்கள். இப்போ இந்த போலி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மைதா மாவில் போலி செய்யும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கோதுமை மாவில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசானவங்க கூட நல்லா ஈஸியாக இந்த கோதுமை மாவு போலியை சாப்பிட்லாம். அதனால் கோதுமை மாவில் நீங்கள் ஒரு முறை போலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.